பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதம் 103 சங்கீதம் 6 இப்படியாக சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனுஷராலே ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, மனுஷனாலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு நான் நிச்சயமாக அதி விரைவிலே நான் நீதியை நியாயத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 12 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளை, அவருடைய முற்பிதாக்கள் மரித்து போகிறார்கள். அந்த முற்பிதாக்களினாலே, அதாவது யோசேப்பினாலே நன்மை பெற்றுக்கொண்ட அந்த எகிப்து தேசத்துடைய அந்த கால சந்ததியினர் எல்லோரும் மரித்து போகிறார்கள். அந்த எகிப்து தேசத்துடைய அந்த ராஜா மரித்து போகிறார். இப்பொழுது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா அங்கே எகிப்து தேசத்தில் தோன்றுகிறார். அவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பெரிதாக ஓரளவுக்கு அவருக்கு விளப்பம் இருந்திருக்கும், தெளிவு இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு பொறாமையினாலே அவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் இந்த உலகம் ஒடுக்கும். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் எந்த விஷயத்தெல்லாம் ஒடுக்கப்படுகிறோமோ, யாராலே ஒடுக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல ஒடுக்கப்படுகிறோமோ, அதே விஷயத்துல, அதே மனுஷர்கள் கண்களுக்கு முன்னதாக அதே இடத்துல கர்த்தர் நம்மை பலுகி பெருகும்படியாய் ஆண்டவர் நமக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுவார் என்று சொன்னால், மனுஷர்கள் எவ்வளவுதான் உங்களை என்னையும் ஒடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக கர்த்தருடைய சித்தத்திற்கு முன்னதாக மனுஷருடைய முயற்சிகள் நிலைத்திருக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய சித்தம் கொண்டிருப்பார் என்று சொன்னால், அதை தடுத்து நிறுத்த எந்த மனுஷனுக்கும் பலன் இல்லை. எந்த மனுஷனை கர்த்தரோட மோத முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னு சொன்னால், உங்களை என்னையும் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறவர் யாருன்னு சொன்னால், இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ அவர் ஒரு மனுஷனை உயர்த்த அவர் சித்தம் கொள்ளுவார் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய நன்மையை நிறுத்துவதற்கு எந்த மனுஷனுக்கும் முடியாது. இதைத்தான் நாம் யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்பை அவர்கள் சகோதரர்கள் ஒடுக்கினார்கள் பொறாமையினாலே. யோசேப்பை போத்திபார் ஒடுக்கினான். யோசேப்பை அந்த எகிப்து தேசத்தில் பல விதத்தில் அவன் ஒடுக்கப்பட்டான். ஆனால் ஒடுக்கப்பட்ட யோசேப்பு ஒரு புறம் மனிதர்களாலே ஒடுக்கப்பட்டாலும் ஒரு புறம் கர்த்தராலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு புறம் கர்த்தரால் அவர் உயர்த்தப்பட்டார். அன்பார்ந்த இடைப்பிள்ளைகளே, எல்லா ஒடுக்குதல்களை கர்த்தர் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு நடந்த எல்லா விதமான தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். எந்த நாட்டில் அவர் ஒதுக்கப்பட்டாரோ, எந்த நாட்டில் அவர் ஒடுக்கப்பட்டாரோ, அதே தேசத்துக்கு அவர் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். யோசேப்புக்கு யார் நன்மை செய்தது? நீதி நியாயத்தை செய்தது யார்? யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர். அன்பார்ந்த இடைப்பிள்ளைகளே, பாருங்க, அந்த ராஜாவுக்கு யோசேப்பை குறித்ததான ஒரு யோசேப்பை குறித்து அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்தி, எந்த தேசத்திலே வீண்பழி சுமத்தப்பட்டு, எந்த தேசத்திலே சிறைச்சாலையிலே அவர் வைக்கப்பட்டு, எந்த தேசத்தில் மறக்கப்பட்டாரோ அதே தேசத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு நீதியையும் நியாயத்தை செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஒடுக்கப்படுகிற எல்லா ஒடுக்குதல்களையும் மாற்றி கர்த்தர் மனுஷனாலே ஒடுக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ, நான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய நீதி எடுபட மாட்டேங்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய ஒடுக்குதல்களை கண்டிருக்கிறேன். மனுஷர் உன்னை ஒடுக்கினதை நான் கண்டிருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நிச்சயமாக நான் உனக்கு நீதி நியாயத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க, ஐயா, எத்தனை நாட்கள் இந்த ஒடுக்குதலை ஆண்டவரை நான் இன்னும் எத்தனை நாட்கள் நான் பொறுத்து கொள்ள வேண்டும்? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாயோ? என்னுடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனாலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு நான் நிச்சயமாக நீதியையும் நியாயத்தையும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட பொழுது நீதி நியாயத்தை செய்த தேவன், ஆண்டவர் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்ட யோசேப்புக்கு நீதி நியாயத்தை செய்த தேவன், இன்றைக்கு மனுஷர்களாலே தங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், தங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஆண்டவரே தங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தில் நீதியும் நியாயத்தையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீதியுள்ள தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதியே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ நீதி நியாயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.